டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் ஸோ நம்ம நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஸ்டடீஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நியூ சிலபஸில் ஆல் 10 யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது யூனிட் 5 மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஈஸியான யூனிட்டாக இருக்கும். அதுதான் ஷேக்ஸ்பியர் யூனிட். ஸோ இந்த ஷேக்ஸ்பியர் யூனிட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 நாளே அதிகமானது தான். ஸோ அந்த 5 டேஸ் ஸோ வித்தின் 5 டேஸ்ல ஒரு யூனிட்டை வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணா ஸோ ஈஸியா அந்த 5 நாள்ல அந்த யூனிட் 5 கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அதுல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு 8 சானட், ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு சானட்டுமே ஒரு 14 லைன் உள்ள ஒரு போயம்ங்க. ஜஸ்ட் இந்த 8 சானட் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளே அதிகமானது. இதுவே போதும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வந்து பேராகிராஃப் மாதிரி படிக்கிற மாதிரி ஸோ ஒவ்வொரு சானட்லயும் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது 2 ட்ராஜடி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராஜடி அப்படின்னும் போது இட்ஸ் ஸ்டோரி, அவ்வளவுதான். ஷேக்ஸ்பியர் வந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டோரி. இது உங்களால அவுட்லைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப் சோர்ஸ் நிறையவே இருக்கு. டைரக்டா ஒத்தெல்லவா அதுல என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு அவுட்லைன் சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லிசன் பண்ணிட்டாலே ஸோ நீங்க டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கதையை கோ த்ரூ பண்ணாலே ஸோ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதுக்கடுத்து ஒரு 2 காமெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டோடைய சிலபஸ் ரொம்ப குட்டியா கொடுத்துருப்பாங்க யூனிட் 5. ஸோ அந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம புக்கே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த 5வது யூனிட்டுக்கான ஷேக்ஸ்பியர் யூனிட்டுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் அழகா இருக்கும். ஸோ இந்த புக்கு வேணும், ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு புக்கு வேணும்னா கூட நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு புக்கு வந்து பார்த்தோன்னா 650 650 ரூபா தான் நம்ம போட்டிருக்கோம். பக்காவா ஒரு புக் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே அழகா பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணும்னா இந்த புக்கை வச்சுட்டு இருக்கும்போது ஜஸ்ட் உங்களால வந்து 5 டேஸ்க்குள்ள ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த புக் வந்து உங்க கையில இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன இருக்குன்றது நான் சொல்றேன். இப்போ இது வந்து ஒரு ரெடிமேட் மெட்டீரியல் ஆக்சுவலா. இப்போ நீங்க வந்து சோர்சஸ் ரெடி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5 நாள் அப்படின்றது டபுளா எடுக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் நீங்க எழுதும் போது ஒரு நோட்ல அந்த சானட் 8 சானட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் எழுதுவீங்க. அந்த லைன்ஸ் ரிலேட்டடா உள்ள ஸ்டடி நோட்ஸையும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கையில எழுதுவீங்க. கண்டிப்பா டைம் எடுக்கும். அந்த ஒரு நாள்ல முடிக்கலாம்னு சொன்ன விஷயத்த சானட்டுக்கு நீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் நீங்க டைம் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அது உங்களுக்கு வந்து இந்த டைம் கன்சியூமிங் இதுல வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன டிராமா, அந்த 2 ட்ராஜடி 2 காமெடி அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுல வந்து இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்துடும். ஸோ இதுல என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா கேரக்டர் ஸ்கெட்ச். ஸோ நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவா இதுலயே பார்த்துக்கலாம். பிளஸ் ஆக்ட் வைஸ் அண்ட் சீன் வைஸ் சம்மரிஸ். ஒரு அவுட்லைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஓகே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேல நானே நோட்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் டைம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா எடுக்கும். ஒரு டிராமாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் சம்மரிஸ் நம்ம எடுக்கும்போது அது நிறைய பேஜஸும் போகும், டைம் நிறையவும் எடுக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ரெடிமேட் கண்டென்ட், அவ்வளவுதான். இதை நீங்க வாங்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்து என்னென்ன விஷயம்லாம் நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்றத ஸ்ட்ரைட்டா படிக்க போறீங்க. இல்ல நான் செல்ஃப் ஸ்டடியே நான் பண்ண போறேன், நான் செல்ஃபாவே நான் வந்து மெட்டீரியலே நான் ரெடி பண்ண போறேன் அப்படின்னா நீங்க என்னென்ன மாதிரி வந்து மெட்டீரியல் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வைஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலை நீங்க தயார் பண்ணணும். அடுத்தது ஷேக்ஸ்பியர் யூனிட் பேரே ஷேக்ஸ்பியர் அப்படின்றதால ஷேக்ஸ்பியரை பத்தி கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவரை பத்தின ஒரு எங்க பிறந்தாரு, அவர் எப்ப பிறந்தாரு, அதுக்கப்புறம் அவர் என்னென்ன டிராமா எழுதியிருக்காரு, எவ்வளவு சானட்ஸ் எழுதியிருக்காரு. ஏன்னா சானட்டே நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கிறதால இதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது ஸ்டோரியோட அவுட்லைன். இது வந்து நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூடியூப்லயும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா ஸோ இது மாதிரி வந்து புக்ஸ் கண்டென்ட்டா வச்சிருந்தாங்கன்னா நீங்க டைரக்டாவும் பார்த்துக்கலாம். இல்லை நார்மலா கூகுள்ல சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ நீங்க எந்த வழியில வேணாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க.
இதை நீங்க படிக்கும்போது ஆக்ட் வைஸ் அண்ட் சீன் வைஸ் படிக்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்கலனாலும் அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு சீன் வைஸ் ஆக்ட் வைஸ் போகும்போது நம்ம மோர் கண்டென்ட் நாலேஜ் நிறைய வளர்த்துக்கலாம். என்னென்ன ஒரு ஒரு கொஸ்டினை கேட்டா கூட நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற அளவுக்கு நம்மளுடைய நாலேஜை வந்து வளர்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இந்த விஷயங்களை சொன்னது இல்லாம நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நீங்க வாங்கும்போது இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 650 650 சொல்லிட்டேன். உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்கும். ஸோ நீங்க ஆர்டர் பண்ணுங்க. இதுல வேற என்ன அடிஷனலா இருக்கும் அப்படின்னா, இந்த புக்கை ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல ஒரு 100 1 மார்க் இருக்கும். ஸோ எம்சிக்யூ பேட்டர்ன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணி வச்சிருப்பேன். இது எதுக்காகனா நீங்க படிச்சு முடிச்சிட்ட பிறகு உங்களை நீங்க வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இவ்வளோ கீ வந்து நானே கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமா. அது இல்லாம ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் இதில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதையுமே வேணா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே கீ ஆன்சர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 5 days ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை கொஞ்சம் வேகமா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த யூனிட் மட்டும் இல்ல. ஸோ எனக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா யூனிட்டுக்குமே நம்ம கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஸோ 10 யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே பக்காவா தனித்தனி செப்பரேட் புக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படின்ற மாதிரி. அதையுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புக்ஸ் வாங்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டுமே நம்ம ஃப்ரீயா தந்துகிட்டு இருக்கோம். அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்க வந்து பாருங்க. மற்ற டவுட் எதனா இருக்குனாலும் ஸோ என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் தரேன். தேங்க்யூ.